The Chennai City CBSE Schools District, the Bharat Scouts and Guides Rajapurashkar Test Camp 2020-2021 Online Training Material Topic First Type Part 3. Dear Scouts and Guides, here Mrs. Venencia, Scoutmaster, explains about sprains, treatment for sprains, stings, snake bite, dog bite. In this slide, we are going to learn about sprains. How this sprain is caused. Sprains are caused by sudden jerk, straining or tearing the ligaments and tissues around the joint. What are the signs of this sprain? Pain at the joint, inability to use the joint, swelling, and later on discoloration also takes place. சுளுக்கு மூட்டுகளில் ஒருவித தசை நார்களால் சுற்றப்பட்டிருக்கும். அது கிழிந்து போவதால் உண்டாவது சுளுக்கு. வலியுடன் வீக்கம் ஏற்படும். உபயோகிக்கும் பொழுது, அதாவது வலி இருக்கும் நேரத்தில் நாம் அந்த பகுதியை உபயோகிக்கும் பொழுது வலி மேலும் அதிகரிக்கும். வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இன்றைய காணொளியில முதலுதவி பகுதியில ஸ்ப்ரைன் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஸ்ப்ரைன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸ்ப்ரைன்னா நடைமுறையில் கிராம பகுதிகளில் அதை சுளுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக ஸ்ப்ரைன்னா அது எங்கே ஏற்படும் அப்படின்னு சொன்னால் ஜாயின்ஸில் ஏற்படும். ரிஸ்டில், எல்போவில், நீஸில், ஆங்கிளில், கணுக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஏற்படக்கூடிய. இதில் அதிகமாக பெரும்பாலும் ஏற்படுறது பார்த்தீங்கன்னா காலில் அந்த ஆங்கிளில், கணுக்கால் பகுதியில் உள்ள அந்த ஜாயிண்டில் தான் அதிகமாக இந்த ஸ்ப்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும். சரி, இந்த ஸ்ப்ரைன்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரெச்சிங் ஆர் டியரிங் ஆஃப் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதாவது லிகமெண்ட்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது ஜாயிண்ட்ல. அந்த லிகமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி நீட்சி அடைந்து விடுவதாலோ அல்லது அறுபட்டு விடுவதாலோ, கிழிஞ்சுறதாலோ ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேரு ஸ்ப்ரைன் அப்படின்னு பேருன்னு சொல்றாங்க. இந்த ஸ்ப்ரைனுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம இது ஸ்ப்ரைன் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல. அதற்கான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்வெல்லிங். எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் என்ன ஆகிடும், வீங்கிடும். அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வெயிட் கொடுத்து காலை ஊன முடியாது, நடக்க முடியாது, அப்படி இருக்கும். பெயின் அதிகமாக இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், பெயின் இருக்கும். அந்த பார்ட்டில் வெயிட் கொடுக்கும் பொழுது அதை யூஸ் பண்ண முடியாது, அது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரைன் என்பது பல்வேறு ஜாயின்ஸில் ஏற்பட்டால் கூட நம்ம இன்றைய காணொலியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் எப்படி ஸ்ப்ரைன் ஏற்படுது, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அந்த ஆங்கிளோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே நடக்கிறது எது டேர் ஆகுதுங்கிறதெல்லாம் விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஆங்கிளுடைய ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அ லெக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட். ஆமாம், மூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாயிண்ட் மூட்டுன்னு சொன்னாலே எவைகள் இணையிறது, எலும்புகள் இணையிற இடம். கால் எலும்புகள்
2 எலும்பு போய் இணையுது. அப்புறம் பாதத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், இந்த எலும்புகள்லாம் இணையிற இடம் தான் அந்த மூட்டு அல்லது ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ எலும்புகள் மட்டும் அந்த ஆங்கிளில் இல்லை, எலும்புகள் இருக்கிறது. அப்புறம் நம்ம டெண்டன் சொல்லக்கூடிய தசை நான்கள் இருக்கிறது. லிகமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தசை நார்கள் இருக்கிறது. அப்புறம் நரம்புகள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு இரத்த குழாய்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் மசில்ஸ், தசைகள், இவைகள்லாம் இருக்குது. இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் ஃபுட் இந்த பகுதி தான். நிறைய எலும்புகள் இருக்குது அந்த இடத்துல. ஏன் அவ்வளோ நிறைய எலும்புகள் அந்த இடத்துல இருக்குன்னா, நிறைய மூமெண்ட்ஸுக்கு சின்ன சின்ன எலும்புகள் நிறைய இருக்கிறதுனால நிறைய மூமெண்ட்ஸ் நமக்கு வெவ்வேறு டைரக்ஷனில் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன எலும்பு, ஒரே எலும்பாக இருந்தால் நிறைய மூமெண்ட்ஸு கிடைக்காது. அப்போ நிறைய சின்ன சின்ன எலும்புகள் இருக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன எலும்புகளை ஜாயின் பண்ணுறதுக்கு, இணைக்கிறதுக்கான பகுதி என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த லிகமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி தான். இதை இல்லாமல் இப்போ நம்ம குழப்பிக்கூடாது. லிகமெண்ட்ஸ் என்பது ஒன்று இருக்கிறது, அதை இல்லாமல் டெண்டன்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. இந்த டெண்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தசைகளையும் எலும்புகளையும் இணைக்கிறது. உதாரணமாக நம்ம அதில் இருக்கக்கூடிய லெக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு பாருங்க, காஃப் மசில்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மசில்ஸை கொண்ட கீழே குதிகால் எலும்போடு இணைக்கிறது ஒரு போய் ஒன்று ஒரு ஜாயிண்ட் இணைக்குது. அதுக்கு பேர் டெண்டன்ஸ். அதுக்கு தசை நான்கள்னு பேர் டெண்டன்ஸ். இது மாதிரி தசைகளையும் எலும்புகளையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதிகளை பேர் டெண்டன்ஸ்னு பேர். ஆனால் இப்போ நமக்கு ஸ்ப்ரைனுக்கு காரணமாக இருக்கிறது டெண்டன்ஸ் இல்லை, லிகமெண்ட்ஸ். அப்போ லிகமெண்ட்ஸுங்கிறது என்ன? ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இணைக்கிறது. டெண்டன்ஸு தசைகளையும் எலும்பையும் இணைக்கிறது. ஆனால் லிகமெண்ட்ஸுங்கிறது ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் இணைக்கிறது. அப்போ லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ் ரெண்டுமே நல்ல கெட்டியான நான்கள் போன்ற கெட்டியான மசில்ஸாலான ஒரு அமைப்பு. அது படத்தில் உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு ஃபைபரஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க, அழகாக நல்லா இருக்கும். அவைகள் தான் இந்த வேலைகளை செய்கிறது. அப்போ டெண்டன்ஸுங்கிறது வேற, லிகமெண்ட்ஸுங்கிறது வேற. இப்போ நம்ம லிகமெண்ட்ஸு கிழிஞ்சுடுறதால தான், லிகமெண்ட்ஸு நீண்டுடுறதால தான் ஸ்ப்ரைன் வருது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் படிக்கிறோம். ஸ்ப்ரைன்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ ஆக்சுவலாக ஆங்கிளில் எந்தெந்த இடத்துல லிகமெண்ட்ஸ் இருக்குது, ஆங்கிளில் எத்தனை எலும்பு இருக்குது, என்னென்ன விதமான லிகமெண்ட்ஸ் இருக்குது, முன்ன இணைக்கிறது பின்ன இணைக்கிறது, இது மாதிரியான செய்திகளை கீழே வரக்கூடிய அந்த படங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆங்கிளில் என்னென்ன எலும்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டிபியா அப்படின்னு ஒரு எலும்பு, ஃபிபுலா அப்படின்னு ஒரு எலும்பு பார்க்குறீங்களா, தெரியுது இல்லை? அடுத்தது டாலஸ் அப்படின்னு ஒரு எலும்பு, கால்கேனியஸ் அப்படின்னு ஒரு எலும்பு. இதெல்லாம பாதங்கள் இருக்கக்கூடிய எலும்புகள், அது வேற. இப்ப நமக்கு ஸ்ப்ரைன் என்னன்னு விளக்கணும்னு சொன்னா இந்த எலும்புகளை நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்கணும். இந்த எலும்புகளை இணைக்கக்கூடிய எலும்புகளை இணைக்கக்கூடிய அந்த தசை நார்களுக்கு பேர் தான் லிகமெண்ட்ஸ். இந்த படத்துல பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க, என்னென்ன லிகமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. டிபியோஃபிபுலார் லிகமெண்ட். அப்ப பேர்ல இருக்கு பாருங்க, எது எது இணைக்கிறது? இது டிபியாவையும் ஃபிபுலாவையும் இணைக்கக்கூடிய டிபியோஃபிபுலார் லிகமெண்ட். இதுல ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு இருக்கு, முன்பக்கத்தில் உள்ளது பின்பக்கத்தில் உள்ளது. ரெண்டாவது லிகமெண்ட் பாருங்க, டேலோஃபிபுலார் லிகமெண்ட். அப்ப டாலஸ்ங்கிற எலும்பையும் ஃபிபுலாங்கிற எலும்பையும் இணைக்கக்கூடிய அந்த தசை நார்கள், அந்த லிகமெண்ட்ஸ், அதுக்கு பேரு டேலோஃபிபுலார் லிகமெண்ட்ஸ். அப்புறம் பின்னாடி குதிகாலோட இணைக்கிறது என்ன இருக்கு பாருங்க, கால்கேனியோஃபிபுலார்
லிகமெண்ட். அப்போ ஃபிபுலாங்கிற எலும்பையும் பின்னாடி குதிகால் இருக்கக்கூடிய கால்கானியோங்கிற எலும்பையும் இணைக்கக்கூடிய தசை நார்கள் அந்த லிகமெண்ட்ஸ். நமக்கு ஸ்ப்ரெயினுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட்ஸ் பற்றி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் 3 லிகமெண்ட்ஸ் இருக்கிறது முக்கியமாக: டிபியோ ஃபிபுலார் லிகமெண்ட், டாலோ ஃபிபுலார் லிகமெண்ட், கால்கேனியோ ஃபிபுலார் லிகமெண்ட். இந்த 3 லிகமெண்ட்ஸ் இருக்கிறது. இப்போ எந்த இடத்துல நமக்கு ஸ்ப்ரெயின் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கால்கேனியோ ஃபிபுலார் லிகமெண்ட் இதுவோ அல்லது டாலோ ஃபிபுலார் லிகமெண்ட்டோ டிபியோ ஃபிபுலார் லிகமெண்ட்டோ ராங் மூமெண்ட்டால, இந்த படத்தில் பார்க்குறீங்களா, இது மாதிரி ராங் மூமெண்ட்டால பொசிஷன் கால் வைக்கும் பொழுது அப்படி கால் வளைச்சிக்கிறது. அதாவது பூமி சம தரையில் இல்லைன்னா அது மாதிரி டபக்குன்னு வளைச்சிக்கும். வளைச்சு கொள்ளும் பொழுது இந்த லிகமெண்ட்ஸ் என்ன ஆயிடுது, நீண்டுடுது அல்லது கிழிஞ்சுடுது. அப்போ என்ன ஆயிடுது, வலி வந்துடும். இப்போ இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரைன்னு பேர். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள படங்களையும் பாருங்கள். ரைட், இந்த ஸ்ப்ரைனுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அப்ரிவேஷனில் சொல்லுவாங்க. ரைஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. RICE. ரைஸ். இப்போ ஆர்னு என்ன, ரெஸ்ட். அதாவது அந்த இன்ஜரி ஏற்பட்டுடுச்சுன்னா அவர் என்ன பண்ணணும், முதல்ல ரெஸ்ட் எடுக்க விடணும், அடுத்தது மூவ் பண்ண விடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெஸ்ட். ரெண்டாவது ஐன்னா என்ன, ஐஸ் பேக், ஐஸ் ஒத்தடம் கொடுக்கறது. அதை பற்றி படங்கள்லாம் உங்களுக்கு பின்னாடி பார்க்கலாம், நீங்கள் எப்படி கொடுக்கணுங்கிறது. ஐஸ். மூணாவது சீனா கம்ப்ரெஷன், அழுத்தம் தருதல். அழுத்தம் தருதல் எப்படின்னா, ஸ்ட்ராங் ஃபேர்ம் பேண்டேஜ் போடுறது. கிரிப் பேண்டேஜால், எலாஸ்டிக் பேண்டேஜால் போடுறோம். எலாஸ்டிக் பேண்டேஜ் இல்லைன்னா ஆர்டினரி கிளாத் பேண்டேஜாலே போடலாம். அந்த பகுதியை அசையாமல் கட்டுறது, வேற ஒன்றும் கிடையாது. மருந்தெல்லாம் வைக்கிறது இல்லை, சும்மா கட்டுறது, அசையாமல் கரெக்ட் பொசிஷனில் வச்சு கட்டுறது. அதுக்கு பேர் கம்ப்ரெஷன், சி. அதுக்கடுத்து ஈன்னா எலிவேஷன். எலிவேஷன்னா காலை உயர்த்தி வைக்கிறது. ஏன்னா இது மாதிரியான ஸ்ப்ரைன்ஸ் ஏற்படும் பொழுது இந்த லிகமெண்ட்ஸ் கிழிஞ்சுறது இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் கூட சிதைஞ்சிரும், ரத்தம் லீக் ஆயிரும், ரத்தம் ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படும், ரத்த குழாய்கள் கட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், காலை உயர்த்தி வைக்கணும். எப்படி உயர்த்தி வைக்கணும், ஹார்ட் இருக்கிற பொசிஷன்லேருந்து 1 அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் உயரத்தில் உயர்த்தி காலை உயர்த்தி வைக்கணும். வைக்கணும்னா என்ன பண்ணலாம், ஒரு பில்லோஸ்லாம் போட்டு அதுக்கு மேலே வைக்கலாம், ஒரு சேர் மாதிரி கீழே தரையில் படுத்துக்கிட்டு சேர் மாதிரி உள்ள பகுதியில் வைக்கலாம். அதுக்கு எலிவேஷன் பேர். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலிக்கான மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டா போதும். ரொம்ப ஃப்ராக்சராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது மாதிரியான சமயங்களில் தான் நீங்கள் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக வேண்டும். இதுதான் ஸ்ப்ரைனுக்கான ஃபர்ஸ்ட் டைம். என்ன நண்பர்களே, இந்த காணொலியில் முதலுதவியில் ஸ்ப்ரைன்னா என்ன, அந்த ஸ்ப்ரைன் எந்தெந்த இடங்கள்லாம் ஏற்படும், ஆங்கிளில் ஏற்படக்கூடிய ஸ்ப்ரைன் எந்த பகுதி லிகமெண்ட்ஸால் ஆகுது, ஆங்கிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸ்ப்ரைனுக்கான சிம்டம் என்னென்ன, இந்த ஸ்ப்ரைனுக்கு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. உங்களுக்கு பிடித்தமாகவும் பயனுள்ள வகையிலும் இருந்திருக்கும் என நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Treatment for sprains. Immobilize the joint. Place it in comfortable and elevated position. Expose the joint and apply firm cold bandage. Wet the bandage and keep it wet. It is called cold compress. If the person cannot bear cold fermentation, try hot fermentation. That is, bathing with water as hot as can be borne. If the ankle gets sprained,
During a walk, do not remove the shoes. Keep them as support and tie a figure of 8 bandage around. The foot with the shoes on can be dipped in cold water. To access an injury, remember this word DOTS, DOTS, where D stands for deformity, which indicates acute problem. O for open wound, which indicates a severe problem. T for tenderness. S for swelling. To access a minor injury, remember this word RICE. R-I-C-E. R indicates rest. Stop using the injured area. I indicates ice. Apply cold therapy for 15 to 20 minutes. Never apply ice directly to the skin. Instead, place a thin cloth between the ice and the skin to prevent skin damage. C indicates compression. An elastic bandage can help to prevent swelling as well as to provide support. E stands for elevation. Raise the injured part above the heart when possible. This will help you to reduce swelling. Stings. Causes for stings: wasps, bees, scorpions, as well as some kinds of plants. Treatment: if the sting is present, remove it with a sterilized needle or tweezers. Wash the part with a solution of soda bicarbonate for wasps. Wash the part with a solution of ammonia for scorpions. Vinegar and onion juice are very effective remedies. If the sting is inside the mouth, wash the mouth with a solution of 2 teaspoonfuls of soda bicarbonate to 1 glass of water. தேனி, குளவி ஆகியவையே சாதாரணமாக கொட்டும் பூச்சிகளாகும். அவை கொட்டும்போது தனது கொடுக்கை தோலில் விட்டுவிடும். இக்கொடுக்கு உடலில் அதிக வலியையும் அப்பகுதியில் வீக்கத்தையும் தரும். முள் இடுக்கி மூலமாகவோ சுத்தப்படுத்தப்பட்ட ஊசி மூலமாகவோ கொடுக்கை முதலில் நீக்க வேண்டும். கடித்த இடத்தில் அமோனியா அல்லது குளிர்ச்சியான லோஷன் அல்லது பைகார்பனேட் சோடா பயன்படுத்தலாம். தேள் கொட்டிய இடத்தில் அதன் கொடுக்கின் நுனி தோலில் குத்திக் கொண்டிருக்கும். குழந்தைகளுக்கு தேள் கொட்டினால் அதிர்ச்சி ஏற்படும். கொடுக்கை நீக்கி தேள் கொட்டிய இடத்தை சோப்பு கலவையால் சுத்தம் செய்து அந்த இடத்தில் ஸ்பிரிட் அல்லது அமோனியா கரைசலை தடவி மருத்துவமனைக்கு உடனே அனுப்பி வைக்க வேண்டும். Note to the first aiders. Important thing to be noted are: some persons are allergic to stings. They need quick medical attention. You will realize they are allergic when there is too much pain and swelling or rash on their body. Snake bite. There are 2,500 kinds of snakes. 200 of them are poisonous. Only a small quantity of the venom might have been injected. People die not because of the venom, but from fear. All snake bite cases are to be treated as if bitten by a poisonous one. For practical application, click the picture here. This is Mr. John. He likes to go for an evening walk in the park. One evening he was walking in the park and suddenly he was bit by something. He screamed and looked around and he realized it was a snake.
He shouted for help. It is a good idea to notice the color, body scales, head, or any special characteristics of the snake because it will help the doctor to identify the venom. If you missed it, it is okay. Do not waste your time looking for the snake or trying to kill it. The most important thing is the victim should remain calm, relaxed, and fearless. Otherwise, it will increase the blood flow and the heart rate, resulting in the rapid spread of venom. Do you know only 20% of the snakes are venomous, and there are 50% chances that venomous snakes will deliver a dry bite. Even if a snake has delivered a venomous bite, by following the correct treatment and measures, you can easily save yourself from any injury. One of John's friends came to help him and called the ambulance. He moved John to a safe place. The affected part of the victim should be kept immobile as much as possible while moving the victim, and it should be kept below the level of the victim's heart. The helper makes the victim sit on the floor with the affected legs stretched. Remove any tight-fitting clothes, any rings, wristwatch, etc. from the affected body part or on the wound itself. Otherwise, it might cause swelling. It is important not to cut the wound as it will increase the chances of infection. Do not suck the venom because it will only remove a negligible amount of venom and might also poison the helper. Do not eat or drink anything, particularly caffeine or alcohol, as it increases the heart rate and blood flow. Arrange a long bandage or clean cloth. Wrap up the wound loose enough to insert a finger and wrap it up till the top. Do not use a tourniquet, as it could potentially restrict the blood flow to the affected area. Do not use ice on the wound because it might increase the damage. Immobilize the body part with a wooden piece or a stick and tie it with a bandage or a cloth before you transfer the victim to the hospital. The doctor can then detect the venom and administer the suitable antivenom to the patient. Presence of mind in immediate treatment can save the life of the patient after a snake bite. Snake bite, danger signs, pain and swelling at sight, drooping of eyelids, drowsiness, bleeding from wound, blurred vision, convulsions, difficulty in breathing, nausea and vomiting. Snake bite, aims of first aid, to reassure the patient, to stop spreading of the venom, to obtain medical aid. Treatment, lay the patient down, give him or her complete rest. Calm and reassure him. If the bite is on the arm or leg, apply a constrictive bandage on the hard side of the bite tight enough to obstruct and stop the flow of the venom to all parts of the body. Treatment, wash the wound with soap and water. Flush the wound with lot of water. Cover the wound with a sterilized dressing. Get medical aid or send the person on a stretcher to the hospital as quickly as possible. If the snake has been killed, carry it to the hospital for identification. If breathing failed, commence artificial respiration. Dog bite. Dog bites are sometimes very serious. They may cause infection. If the animal is suffering from rabies, it will be transmitted to the person. This condition is known as hydrophobia. The dog should not be killed. It must be chained
and must be kept under observation for 10 days. Rabies is also caused by infected cats, monkeys, and jackals. Dog bite. Aims of first aid. To prevent rabies or other infections. To get medical aid. Treatment. All dog bites must be treated as potentially bite by a rabid dog. Wipe the saliva away from the wound. Wash the wound thoroughly with plenty of soap and water. Cover the wound with a dry, sterile, light dressing. Get medical aid or send the patient to the hospital for proper treatment. Rabies என்பது வெறி பிடித்த நாய், பூனை, நரி, குதிரை, ஓநாய் போன்ற மிருகங்களின் எச்சிலில் உள்ள ஒரு வகை விஷக்கிருமிகள் ஆகும். கடித்தவுடன் தம் தசையில் காயம் ஏற்பட்டு அங்கு இருக்கும் நரம்பின் மூலம் மூளைக்கு போகும். வெறிநாய் கடியை கவனிக்காமல் விட்டால் கொடுமையான சாவு ஏற்படும். கடித்த இடத்தை சோப்பு தண்ணீரால் கழுவி காயத்தை கட்டு போட்டு டாக்டரிடம் போய் ஊசி போட்டுக் கொள்ளும்படி அறிவுறுத்த வேண்டும். நாயை முடிந்தால் 10 நாட்களுக்கு கட்டி போட்டு அது வெறி நாயாக இருந்தால் சாப்பிடாது, குடிக்காது, அங்கும் இங்கும் அலையும். கண் புருவங்கள் வளைந்து தெரியும். தொண்டை கட்டும். பின்னங்கால்கள் தாங்கி நடக்கும். 5 முதல் 10 நாட்களில் இறந்துவிடும். அப்படி இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் 10 நாட்களுக்கு பின் அதை அவிழ்த்து விடலாம். அது வெறிநாய் இல்லை என்று தீர்மானிக்கலாம். ஆனால் நாய் கடித்த பின்பு நாயை 10 நாட்கள் பார்த்துவிட்டு பின்பு டாக்டரை பார்க்கலாம் என்று இருப்பது தவறு. கடித்தவுடன் டாக்டரை பார்த்து ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். கடித்த 2வது அல்லது 3வது நாளில் நாயின் நிலைமையை டாக்டரிடம் போய் சொல்ல வேண்டும். சிகிச்சை வேண்டும், வேண்டாம் என்பதை டாக்டர் முடிவு செய்வார். நாய்க்கடியை அலட்சியமாக செய்யக்கூடாது. Thank you, dear scouts and guides, for listening the first aid presentation part 3. Thank you.